வணக்கம். நான் ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு இயக்குனராக இருக்கேன். பட் அதையும் தாண்டி நான் ஒரு ஆடியன்ஸாக தமிழ் சினிமாவை இவ்வளோ வருஷமாக நிறைய லெஜெண்டரி ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நானும் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன். ஸோ ஐம் ஜஸ்ட் அன் ஆடியன்ஸ் லைக் யூ. ஸோ மனிதர்கள் ஒரு படம் வந்து 30th ரிலீஸ் ஆக போகுது. அதை நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கணும். பிகாஸ் நான் வந்து ஐ வாஸ் லக்கி இனஃப் டு see the preview of this film. நான் வந்து ஜஸ்ட் ட்ரைலர் பார்த்து தான் வந்தேன். எனக்கு இந்த டீம் யாருமே என்னன்னு தெரியாது. ஐ ஜஸ்ட் நோ ஒன் ஆக்டர் இன் திஸ் ஃபிலிம். பட் அந்த ட்ரைலர் பார்த்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ. பிகாஸ் எவ்ரி டைம் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு மலையாளம் சினிமா பார்த்துட்டு அந்த சினிமா மாதிரி ஏன் தமிழ் சினிமா வரமாட்டேங்குதுன்னு. பட் நாங்கள் ட்ரைலர் பார்க்கும்போது ஏதோ பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். பட் இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். It is from the start to the end, it keeps you, it doesn't distract you. எங்கேயுமே கவனம் போகாமல் படத்துலேயே இருப்பீங்க. அப்படி ஒரு ஒர்க் ஒரு 15 பேர் பண்ணியிருக்காங்க. வித்தவுட் நோ ஒன் சப்போர்ட். இட்ஸ் க்ரௌட் ஃபண்டட். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி சினிமாவை ஃபண்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஆளுங்க இல்லை. ஸோ அவங்களே முயற்சியில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் அ ஃபிலிம் லவர் அண்ட் ஆல்சோ who wants to celebrate Tamil cinema, definitely buy your ticket. It's worth it. It's worth than seeing the commercial cinema. Of course, commercial cinema is an entertainment, but you should also go to the cinema because this is also very commercial, because it is so engaging from the start to the end. It is so engaging. So definitely give a try. Manidargal. Congrats to the team, to the directors, to the actors, to the cinematographers. You have inspired a lot of people and you are going to inspire many. All the best, guys. வணக்கம், நான் டைரக்டர் கணேஷ் கே பாபு, டாடா படத்தோட இயக்குனர் பேசுகிறேன். மனிதர்கள் படம் பார்த்துட்டு வெளியில் வர ஒரு இன்டென்ஸான ஒரு 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 த்ரில்லர் ஃபிலிம். ராமேந்திரான்ட்டு டெபியூ ஃபிலிம் டைரக்டர் பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல்லான ஒரு 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 கிராஃப்ட்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக, இது வரைக்கும் பார்க்காத முகங்களாக இருக்காங்க. ஆனால் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு 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 ஆக்டிங்காக இருக்கட்டும். கேமரா எஸ்பெஷலி அஜய்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். அது அப்படி தெரியல. அப்படி இந்த கிராஃப்டை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவ்வளோ என்கேஜிங்காக, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கம்மியான ஆட்களை வச்சு ப்ளஸ் பெருசாக என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாக இரவில் நடக்கிற ஒரு படம் அது. ஆனால் அவ்வளோ முகங்கள் நம்மளுக்கு பரிச்சயமாக பதியுது நம்மளுக்கு. அந்த அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த இருட்டை தாண்டி நம்மக்கிட்ட வருது. ஸோ ரொம்ப என்கேஜிங்கான ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு தெரில, இது என்ன சொல்கிறது தெரில. அவ்வளோ சூப்பராக ஒரு 20 நாளில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஆனால் அந்த ஒரு ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மூட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு நுணுக்கமாக துல்லியமாக அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த மூட் அந்த 20 நாளுக்கும் மெயின்டைன் பண்ணி அதை பண்ணியிருக்காங்கன்றதுலாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் புதுசாக ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், புதுசாக எதாவது பார்க்கணும் அப்படின்னா மனிதர்கள் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த டீமை பார்க்கும்போது. அப்படி ஒரு டீம் ஒர்க் தருது, அவ்வளோ எஃபர்ட் இருக்குது இந்த படத்தில். கண்டிப்பாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள். நான் திருப்பி இந்த படம் பார்க்கணுன்னு இருக்கேன். அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஹிட்டிங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி அந்த டீமோட ஒர்க் அவ்வளோ சூப்பராக இருக்குது. தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். மனிதர்கள் இந்த வீக் ரிலீஸ் ஆகுது. நல்ல வாட்சாக இருக்கும். தேங்க்யூ. என் பேர் ஜானகி. கபில் என்னோடய ஃப்ரெண்டு. அவர் நடிச்சிருக்கிற இந்த மனிதர்கள் படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அவர் கூப்பிட்டப்போ ப்ரிவியூ இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னப்போ ஃபீமேல் கேரக்டர்ஸ் யாருமே இல்லை, படம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பயத்தில் தான் வந்தேன். பட் படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபீமேல் கேரக்டர்ஸ் தேவை இல்லை, அந்த அந்த ஸ்டோரிக்கு தேவை இல்லாமல் இருந்தது. அதனால தான் அவங்க வைக்கல போல் இருக்குது. பட் பயம் அப்படிங்கிற ஒரு இமோஷன் வந்து ஒருத்தர் லைஃப்பில் எப்படி எப்படிலாம் அவங்கள இருக்க வைக்குது அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க, ஒருத்தர் காமாக இருப்பாங்க. அது பயம் வந்து எப்படி ஒரு மைண்டில் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. எண்டும் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது ஃபீலிங் அந்த படம் பார்த்து. மியூசிக் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. டிஓபியும் செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காரு. டைரக்டருக்கு இது ஃபஸ்ட்டு படமா? ஃபர்ஸ்ட்டு படம் எடுக்கிற மாதிரியே தெரில. டைரக்டர் வந்து நிறைய படம் எடுத்து அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஒன் நைட் ஆர் ஒன் இதில் எடுப்பாங்க. ஒரு ஒரு சிச்சுவேஷன், ஒரு இன்சிடெண்ட்டை படமாக எடுக்க முடியும். நல்ல நல்ல தாட் உள்ளே போயிருக்கு. அந்த படம் இப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு அவர் நல்லா திங்க் பண்ணி யோசித்து சிச்சுவேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு.
ஆல் தி பெஸ்ட் டு த டீம், ஆல் தி பெஸ்ட் டு த டைரக்டர். தேங்க்யூ. வணக்கம். நான் இந்த மனிதர்கள் படத்தில் உள்ள ஆர்ட் டைரக்டர். இது முழுக்க ஒரு நண்பர்களாக சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்கோம். என்னால் இந்த படத்துக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன். படத்தில் வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய செட்டப்பாக ஆர்ட் டைரக்ஷனுக்காக நிறைய செட்டு போடுற அந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய இல்லை. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஒரு திருவிழா செட்டப் பண்ணி கொடுத்தோம். நிஜ திருவிழா மாதிரி ரெடி பண்ணோம். இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு சுடுகாடு செட்டப் ஒன்று பண்ணோம். அந்த சுடுகாடு வந்து முதல் நாள் நாங்கள் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம். அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த ஆடு மேய்க்கிறவங்க வந்து அதை பார்த்துட்டு இது நெஜ சுடுகாடான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அப்புறம் அங்கே பேசி அது ஒன்றும் இல்லை, இன்றைக்கி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சோடனே எடுத்து விட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுது. நல்லா வந்திருக்கு, படமாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் கார்த்திக் நேதா. ஆமாம், மனிதர்கள் திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து அந்த படம் ஏற்படுத்திய தாக்கத்தோடு பேசுகிறேன். இந்த படத்தில் நான் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். படத்தில் 2 பாடல்கள் உண்டு. பாடல் எழுதியவன் கவிஞன் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லாமல் ஒரு மனிதனா இந்த மனிதர்கள் படத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது எனக்கு சொல்லணும்னு தோணுது. அடிப்படையிலே மனிதர்கள் நாம் எல்லாமே வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு இல்லையா? காலாகாலமாக இந்த பெரும் உயிர் திரளி இந்த பேரண்டத்தில் இந்த மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு நிலை நன்மையால் ஆனதா தீமையால் ஆனதா, இந்த மனிதன் வகுத்து வைத்து கொண்டு இந்த அரங்கெல்லாம் இருக்குல்ல, இந்த அரங்கெல்லாம் எந்த எல்லை வரை வருது அப்படிங்கிறத இந்த மனிதர்கள்ங்கிற திரைப்படம் ரொம்ப காத்திரமாக காட்சி வழியாக வசனங்கள் ரொம்ப குறைய காட்சி வழியாக நமக்கு கடத்திக்கிட்டே இருக்குது. இந்த ஒவ்வொரு ஃப்ரேமையும் அல்லது ஒவ்வொரு காட்சியும் நம்ம பார்த்து போகும்போது இந்த கதைகள் இந்த கதைக்குள்ளே வரக்கூடிய கதாபாத்திரங்களில் நாம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு நம்மை அறியாமல் மேலெழுந்து வரும். எனக்கு அப்படி வந்தது. இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு 5-6 நண்பர்களில் நான் யார்? நான் வந்து சுயநலமானவனா, பொதுநலம் இருந்தும் பொதுநலத்தை வெளிக்காட்ட முடியாதவனா, அல்லது எதுவுமே இல்லாதவனா, அறம் பிறந்தவனா, அல்லது அறத்தோடு இருப்பவனா, அல்லது இந்த சமூக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த எல்லா சிறைச்சாலைகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய நானும் இன்னொரு மனிதனை போலவா அப்படிங்கிற ஒவ்வொரு கேள்வியுமே இந்த படம் அப்படியே போக நம்ம காட்டிக்கிட்டே இருக்குது. படத்தை முடிச்சுட்டு வெளியே வந்து நிற்கும் போது மனிதர்கள் பிற உயிரினங்களை விட எந்த வகையில் மேம்பட்டவன் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி என் தலைமையில் ஏற்றி வச்சது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே ஏதோ ஒரு வயப்பட்டு தன்னுடைய உயிர்ப்பிற்காக என்னென்னமோ செய்து மனிதனும் அதான செய்தோ அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பிட்டு ரொம்ப ஆழமாக எனக்குள்ள எழுப்புனுச்சு. மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் மனிதன் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒன்றையும் இந்த திரைப்படம் ரொம்ப அடி ஆழத்தில் அண்டர்நீத்தில் வச்சிருக்கு. அதை புரிந்து கொண்டால் ஒருவேளை நாம் மனிதர்களாக இருக்கலாமோ அப்படிங்கிறதையும் இந்த படத்தின் வாயிலாக இயக்குனர் தம்பி ராமேந்திரா நெடுநாள் தம்பி ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்காப்புல. இந்த திரைப்படத்தை நம்ம எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு நான் ஒரு தனி மனிதனாக அக விசாரணை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கவிஞனாகவும் எல்லோரையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இந்த படத்தை அத்தனை பேருமே வந்து பார்க்கணும். நாம் மனிதர்கள் ஆவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த வாழ்க்கையை வழங்கி கொண்டே இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை நாம் நழுவ விடாமல் அப்படி கப்புன்னு பிடிச்சிட்டு மனிதர்களாக முயற்சியை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம். இன்றைக்கி நான் மனிதர்கள் படத்தோட ப்ரீமியர் ஷோக்கு வந்திருக்கேன். ஐ ஃபீல் வெரி ப்ரிவிலேஜ் டு வாட்ச் திஸ் ஃபிலிம். ஏன்னா இது வந்து நான் தனியாக தேட்டரில் போய் பார்த்துருப்பேனா பெரிய கொஸ்டின் மார்க் தான். இன்றைக்கி பார்த்தது வந்து ஐ ஃபீல் லைக் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து இப்போ இண்டிபெண்டன்ட் ஃபில்ம்ன்ட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது வந்து இண்டிபெண்டன்ட் ஃபில்ம்னு ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் இது ஷுவராக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு ஈக்குவலான ஒரு குவாலிட்டியில் கொடுக்கப்பட்டிருக்கு. 15 பேர் சேர்ந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் they have given heart and soul to this movie. இதில் நடிச்சிருக்க அந்த 5 கதாபாத்திரத்தை உணர்ந்து அந்த எமோஷன்ஸை ரொம்ப நேச்சுரலாக வெளிப்படுத்தியிருக்காங்க. மலையாளத்தில் நம்ம ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் இருக்கிற ஒரு
எமோஷனாக இருக்கட்டும், ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு டெம்போ, அது வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது. இந்த மாதிரி சினிமாக்களை மக்கள் வரவேற்கணும். இந்த மாதிரி டைரக்டர்ஸை உருவாக்கணும், நிறைய டைரக்டர்ஸை உருவாக்கணும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா குவாலிட்டியான நடிகர்கள் வரணும். தமிழ் சினிமா மக்கள் வந்து இந்த மாதிரி படங்களை வரவேற்று அவங்கள வளர்த்து விட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மனிதர்கள், இந்த மனிதர்கள் திரைப்படம் அறிமுக இயக்குனர் ராமேந்திரா மற்றும் புதிய முகங்கள் தக்ஷா, கபில் வேலவன், குணவந்தன், அர்ஜுன் தேவ் அவர்களுடன் இணைந்து நான் நடித்துள்ளேன். ஒரு தயாரிப்பாளராகவும் இதெல்லாம் பங்கேற்றுள்ளேன். மற்றும் நண்பர் திரு ராஜேந்திர பிரசாத், நண்பர் ரவீன் உள்ளிட்ட இன்னும் பல நண்பர்கள் உடைய க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக இந்த திரைப்படம் உருவாகியிருக்கு. ஒரு புதிய வரவின் ஒரு புதிய முயற்சி இந்த ஒரு திரைப்படம். இது போன்ற திரைப்படங்களை மக்களாகிய நீங்கள் வரவேற்றால் இன்னும் பல புதிய கலைப்படைப்பாளிகள் உருவாவதற்கான ஒரு அடித்தளமாக அமையும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்து இடமில்லை. ரொம்ப உழைச்சிருக்கோம் இந்த படத்துக்காக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொதுவாகவே நமக்குள்ளே ஒரு தாட் ஒன்று இருக்குது. எப்பவுமே அடுத்த இடத்துல இருக்கணும் நம்ம வந்துட்டு பாராட்டு செய்வோம். பட் ஆனால் நம்ம கூட வளர பிள்ளைங்க, நம்மக்கிட்ட வளர பிள்ளைங்க, நம்மளுக்குள்ளே ஒரு வந்துட்டு அந்த பாராட்டுதல் என்பது, அங்கீகாரம் என்பது வந்துட்டு மிக குறைவான ஒரு அளவே இருக்குது. ஸோ அதை அடுத்து இப்போ நம்மளுக்குள்ளவும் திறமையான பிள்ளைங்க இருக்காங்க, திறமையான இளைஞர்கள் இருக்காங்க, திறமையான நடிகர்கள் இருக்காங்க, திறமையான எல்லா கலை மற்றும் எல்லாம் சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்காங்க. அவர்கள் அங்கீகாரம் மக்கள் கொடுக்கும் பட்சத்தில் இன்னும் அதிகமான இது போன்ற ஒரு திறமையான கலைஞர் உருவாவதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வருகின்ற 30ஆம் தேதி இந்த திரைப்படம் தமிழ்நாடு ஃபுல்லாக, தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லா சென்ட்ரலையும் ரிலீஸ் ஆக இருக்குது. அனைவரும் திரைப்படத்தை பார்த்து உங்களுடைய பேராதரவை கொடுத்து வெற்றி பெற வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். இப்போ தான் மனிதர்கள் படம் பார்த்துட்டு வரேன். ராம்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வர 30ஆம் தேதி வந்து படம் தேட்டர் ரிலீஸ் ஆகுது, மே 30. இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து ஒரு புதுசான ஒரு அட்டம்ப்டில் இருக்குது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஜாலியாக வெளியே போகிற இடத்துல சந்தோஷமாக ஹாப்பினிங்காக இருந்துட்டு தான் வீட்டு வந்து சேருவோம். அதே ஒரு ட்ராஜடியாக இருந்ததுன்னா அது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த கதைக்குள்ளே இருக்குது. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் இப்படி கொண்டு போனது, அதுவும் ஃபுல் நைட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு மழை அது இதுன்னு. இந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆனால் தயவு செஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி இயக்குநர்களை சப்போர்ட் பண்ணால் தான் மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி படங்களை எடுக்கணும்னு தோணும், எல்லாம் வருவாங்க. ஒரு இண்டிபெண்ட்டாக வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கான ஒரு படமாக இது வந்து எல்லா சைட்லையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மியூசிக்கு, சவுண்டு, எஃபெக்ட்ஸு, கேமரா, எடிட்டிங்கு எல்லா சைடுமே ரொம்ப சூப்பராக வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமாக வந்து இதை வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டீமுக்கு வந்து என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். மக்கள் வந்து கட்டாயமாக வந்து தேட்டரில் இந்த படத்தை பார்க்கணும், பெரிய சப்போர்ட் பண்ணணும். நன்றி. ஸோ ஹாய், ஐம் நிதிஷ். நான் மனிதர்கள் ப்ரீமியர் ஷோவுக்கு வந்திருந்தேன். மோர் தென் அ ஃபிலிம், இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக ரெகுலராக இருக்கிற ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் மாதிரி இல்லாமல் ஈக்குவலி காம்படிட்டிவ், ஒரு மாதிரி பயங்கரமான த்ரில்லர் படம். எவ்ரி டெக்னீஷியன், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டர், டிஓபி எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், ஹோல்சமான ஃபிலிம்.